வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி ரசல்மனியா பார்த்துருப்பீங்க. வாவ், ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன் ஆகிட்டார், ஓபாஃபெமி இஸ் பெஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொன்னாலும் இந்த வருஷம் ரசல்மனியா டே 2வும் ஒரு குப்பை தான். குப்பையை தான் ப்ராக் லெஸ்னரும் சரி ரோமன் ரெயின்ஸையும் சரி வச்சு செதுக்கியிருப்பார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதுக்கான கமெண்ட்டை நீங்களே சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் சொல்லிருந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மற்ற ரெஸ்லிங்ஸில் தமிழ் தெரிஞ்சுக்கோங்க. இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை கூட நான் குப்பை அப்படின்னு சொல்லியிருப்பேன். உனக்கு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வச்சு என்னவா தெரியும், எவ்வளோ சூப்பராக சண்டை போட்டாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட லேடர் மேட்செல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. அந்த அளவுக்கு இந்த வருஷம் பெண்டாவும் சரி மற்ற ரெஸ்லர்ஸும் சரி பறந்து சண்டை போட்டிருந்தாலும் டைம் ரேஜின் ரொம்பவே மோசம். சரி, இன்றைக்கி ரசல்மனியா எத்தனை மணி நேரம் நடந்தது? டோட்டலாக 3.25 மணி நேரம். ஆனால் WWE டோட்டலி ரசல்மனியா மேட்சஸ் எவ்வளோ மணி நேரம் நடத்திட்டு இருக்கிறாங்க தெரியுமா? வெறும் 1 மணி நேரம் 15 நிமிஷம், 1.25 மணி நேரமா? அப்போ மிச்சம் இருக்கிற 2.5 மணி நேரம் விளம்பரம், சும்மா விளம்பரம் பேசுகிறது, ப்ரொமோ காட்டுறதுன்னு சொல்லிட்டு அதுலேயே முடிச்சிருக்கிறானுங்க. நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல, அதுதான் உண்மை. ட்ரிபிள் ஹைச் பார்த்தீங்கன்னா இந்த டே 2ல் ரோமன் ரெயின்ஸோட மேட்சாக இருக்கட்டும், பெண்டாவோட மேட்சாக இருக்கட்டும், டோட்டலி 7 மேட்ச் நடத்தினார். டே 1ல் எப்படிப்பட்ட தப்பை பண்ணி ரசிகர்கள் மத்தியில் ஒரு கேவலமான ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சோ அதே தான். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொரு வருஷமும் ரசல்மனியா நடக்கும்போது விளம்பரம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வரும். நெட்ஃப்ளிக்ஸுக்கு போனப்புறம் விளம்பரமே இல்லை அப்படின்னு சொன்னார். பார்த்தா நெட்ஃப்ளிக்ஸ் அங்கே ஓட சைடில் விளம்பரம் ஓடிக்கிட்டு இருக்குது, ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கும்போது கமர்ஷியல் ஆடுன்னு போடுறாங்க, ஆனால் ரியாலிட்டிக்காக எக்கச்சக்க ஆடு. கிட்டத்தட்ட அரங்கத்திலேயே பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரத்துக்கு மேலேயும் ரசிகர்கள் உட்காந்து ரசல்மனியா பார்த்துருக்குறாங்க. ஆனால் டைம் ரீஜனை பாருங்களேன், ஒவ்வொரு மேட்சோடைய டைம் ரீஜன். இப்போ டே 1 டைம் ரீஜன் போடுறேன். முதல் மேட்ச் 7 நிமிஷம். அடுத்தது ட்ரூ மேக்கின்டரோட மேட்ச்சு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நடக்கும்னு நினச்சோம். அது டோட்டலி மேட்சோடைய டைமே, சண்டை போட்ட டைமே 14 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் 9 நிமிஷம். இதில் என்ன விஷயம்னா, உமன்ஸ் டாக் டீம் டிவிஷனில் சண்டை போட்ட எல்லாருடைய இன்ட்ரோவே பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம், மேட்ச் 9 நிமிஷம் விளங்குச்சில்ல. ஏஜேலியோட மேட்ச் 8 நிமிஷம், செத்ரான்ஸோட மேட்ச் 15 நிமிஷம், லிவ் மார்கனோட மேட்ச் 7 நிமிஷம், எப்பா ராண்டியோட மேட்ச் மட்டும்தான் 22 நிமிஷம். சொல்கிறதுக்கு என்னத்தை இருக்குது? ட்ரிபிள் ஹெச் செதுக்கின ரகசியங்கள் இது தான். டோட்டலாக பார்த்தாலே 1.5 மணி நேரம் கூட தாண்ட மாட்டேங்குது. இதில் 3.5 மணி நேரம் ரசல்மனியாவை டே 1 செதுக்கினாராம். சரி, டே 2 அப்படி இல்லைலான்னு கேட்டிங்கன்னா டைமெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சுப்பா. டே 2ல் ஒவ்வொரு மேட்சோடைய லென்த்து அப்படிங்கிறது, அதாவது இந்த டைம் அப்படிங்கிறது இன்ட்ரோவெலாம் தவிர்த்து சண்டை போடுவாங்கல்ல, அதோடைய டோட்டல் டைமு பார்க்கலாமா? முதல் மேட்ச் வெறும் 5 நிமிடம் ப்ராக் லெஸ்னர் வெர்சஸ் ஓபாஃபெமி. லேடர் மேட்ச் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் நடக்கும்னு நினச்சா 15 நிமிஷத்தில் முடிச்சுட்டானுங்க பாவி பயலுக. சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. சாமி ஜெயின் வெர்சஸ் ட்ரிபிள் ஹெச், இது அடுத்த ப்ராக் லெஸ்னர் மேட்ச் வெறும் 7 நிமிஷம் தான் நடந்திருக்குது. அடுத்து டீமன் ஃபில் மேலர் வெர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ 10 நிமிஷம். அடுத்தது ஜேர் கார்கில் வெர்சஸ் ரியா ரிப்ளே 10 நிமிஷம். பங்க் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் 4 நிமிஷம். டோட்டலி பங்க் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் மட்டும்தான் அவங்களுக்கு மேட்ச் மாதிரி தந்திருக்கு. ஐயோ ட்ரிபிள் ஹெச், உன்னோடைய மேட்ச்சு பட்டிஸ்டா வெர்சஸ் உனக்கும் ஒரு நடந்திருக்குமே ரசல்மனியா. அந்த ரசல்மனியா டோட்டலி 9 மணி நேரம் நடந்திருக்குங்க, 9 மணி நேரம். அதில் ட்ரிபிள் ஹெச்சோட மேட்ச்சு 1 மணி நேரம் நடந்திருக்கும். உனக்கு கொடுத்த மேட்சை கூட நீ வச்சு பண்ண ரசல்மனியாவில் ஒருத்தருக்கு கூட கொடுக்கல. ஸோ இதனால தான் சொல்கிறேன், ரசல்மனியாவை பொறுத்த வரைக்கும் மேட்சஸை பார்த்தோன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி குடிக்கிட்டு வரதுக்குள்ளே மேட்ச் முடிஞ்சிருச்சு. அந்தளவுக்கு ரொம்பவே ஷார்ட்டாக முடிச்சிருக்காரு. ஸோ இந்த வகையில் ட்ரிபிள் ஹெச் பண்ணது மோசம்தான். ஸோ ரசல்மனியா டே 2 என்ன தான் ரோமன் சாம்பியன் ஆனார் அப்படி இப்படின்னு சொன்னாலும் மேட்ச் பேஸ் படி சண்டை போடுறதுக்கான டைமிங்கே ட்ரிபிள் ஹெச் கொடுக்கல, எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கே கொடுத்துட்டாரு. இதனால தான் சொல்கிறேன் ட்ரிபிள் ஹெச் நான் அட்வர்டைஸ்மெண்ட் மாமான்னு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க.